என் தங்கமே, நீ யாரை பற்றி என்னிடம் இந்த விஷயம் தெரிந்தால்தான் எனக்கான வாழ்க்கையில் நான் மிக பெரும் வெற்றியை அடைய முடியும் என்று கண்ணீர் விட்டெழுது கொண்டிருந்தாயோ, அப்படி எழுது கொண்டிருக்கும் நபரை பற்றிய மிக பெரிய உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அவரின் நிலை எதுவென்று தெரியாமல் என் பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என் பக்கத்தில் இருந்து செய்துவிட்டேன். ஒரு கட்டத்தில் பிரிந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று அவர் சொன்ன பிறகுதான் நானும் இந்த பிரிவுக்கு சம்மதித்தேன். ஆனால் இந்த பிரிவையும் தாண்டி என் வாழ்க்கையில் நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன்? வருவாரா மாட்டாரா என்ற நிலையில் நீயும் மனம் குமரிக் கொண்டு இருக்கின்றாய். இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பது ஏராளம் ஏராளம். நொடிக்கு நொடி மாற்றங்களும், நொடிக்கு நடும் திருப்பங்களும், நொடிக்கு நொடி அதிசயத்தை நடத்தி தருபவள்தானே இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது யாரை விட்டும் எதற்காகவும் நீ வருத்தப்படாதே. உன் நிலையை தாண்டி உனக்கான ஒன்றை உன் கையில் கொடுப்பது என்று நான் உருவெடுத்த பிறகு அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்பதையெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எப்படி இருந்தாலும் இனி நடக்கப் போவதை தீர்மானிப்பது என் வராகி தாயும் அங்குடன் சேர்ந்து விட்டாள். அவள் வழிகாட்டும் போது நிச்சயமாக நல்லது நல்ல முயற்சியை தொடங்கத்தான் செய்வார். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவரை கைவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? என் பிள்ளையே, உன் மனதில் என்ன வழிகள் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் ஓட்டமும் சாட்டமும் இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது. கரையில் வந்து அலைகள் ஓய்ந்து விட்டால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? அங்கு ஓய்கின்ற அலைகள் கூட தமக்கான உருவத்தை மிகப்படுத்தி கொண்டுதான் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. நீயோ நினைக்கிறாய் நம் தாய்தான் நம்மை சந்தித்து வீட்டிற்குள் வந்தே தருகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாளே, அதன் பிறகு நான் எதற்காக கலங்க வேண்டும், நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ சொல்வதும் உண்மைதான். ஆனால் இனியும் என் பிள்ளையை நான் காக்க வைக்கப் போவதில்லைதான். உன் பக்கத்திலிருந்து என்ன முடிவை எடுத்திருக்கின்றாய் என்று தெரிந்தால்தானே அதற்கு ஏற்றவாறு செயல்பட முடியும். நீ அந்த வாழ்க்கையின் உறவில் மீண்டும் சந்திப்பாயா மாட்டாயா என்று நீ வாடி வதைந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வாடி வதைந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னை சுற்றி எந்த உறவு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவை கரம் பற்றுவதற்கான நிலையை உருவாக்கி இருக்கும் பொழுது அவர் வருவாரா மாட்டாரா என்று தேவையற்றவர்களையும் வேண்டாதவர்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே. உன் வாழ்க்கைக்குள் நான் வந்து விட்ட பிறகும் நீ எதற்காக மனமருந்துகிறாய்? என் தங்கமே, உன் சோதனைகளும் சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் சரித்திரத்தை உருவாக்கத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் கண்ணில் படும் என் பிள்ளைகளுக்கான வரனை நான் கொடுக்க வந்து இருக்கும் பொழுது நீ ஏன் தங்கமே அதை விட்டு விட்டு தவிக்கின்றாய்? இதோ வந்து விடு. உன் கேள்விகளுக்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன். நீயோ நீண்ட நாட்களாக அது வேண்டும் இது வேண்டும் என்று அடுக்கடுக்கான வேண்டுதலை என்னிடம் வைத்து விட்டாய். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று உன் மனம் தீராத வழிக்குள் சென்று விட்டது. இனியும் முடியாது தாயே, முடியவே முடியாது தாயே என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் குடும்பத்தின் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எந்த பக்கம் தாங்கினாலும் அடி அடியில்தான் விழுந்து கொண்டே இருக்கின்றது. நான் எந்த அடியைத்தான் தாங்குவது? ஒன்றை தெளிவடைவதற்குள் மற்றொன்று வந்து சேர்வது எனக்கு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இதை நான் எப்படி அங்கு உன்னிடம் சொல்வேன் என்று மனம் திறக்கிறாய். வந்துவிடு. திறந்த வெளி புத்தகம் போல் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். யார் ஒன்றிற்காக உன் வாழ்க்கை இழந்து விட்டேன் என்று தவித்தாயோ அந்த விஷயத்தில் இனி உன் நம்பிக்கையை வீணடிக்காதே. நீ நினைக்கின்ற வாழ்க்கை அடைவதற்கு சில போராட்டங்கள் தான் அடைய செய்ய வேண்டும். நான் இல்லை என்று சொன்னதில்லை. ஆனால் அதையும் தாண்டி உன் போராட்டங்களை நான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது
யாரோ ஒருவர் வந்து இது உனக்கானது இல்லை, இது உனக்கானது நான் தரமாட்டேன் என்று சொன்னால் உன் மனம் தளர்ந்து போகும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இதில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். யார் உனக்கு கிடைக்காது, முடியாது, தரமாட்டேன் என்று சொன்னாலும் உன்னருகில் நிற்பது வராகி என்று மட்டுமே நினைத்துக்கொள். அவர்களிடம் புன்னகைக்கும் வழியை மட்டும் தேடிக்கொண்டு இரு. புன்னகையோடு உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டு இரு. உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதிலிருந்து நான் பின்வாங்கப் போவதே கிடையாது. நீ எத்தனை காலங்கள் எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி வருகின்ற நேர சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏற்ற சூழ்நிலைகளாகத்தான் மாறப்போகிறது. அடிமேல் அடி வைத்து இங்கு அம்மியும் நகரப்போகும் என்பார்கள். அப்படித்தான் நீ உனக்கான ஒரு பெரிய அளவு முயற்சியினை செய்வதற்கு இந்த சின்ன முயற்சிகளை கைவிடாமல் அடுத்தடுத்த நடியை பார்த்து கவனமாக பதற்றமில்லாமல் சிந்தாமல் சிதறாமல் எடுத்து வைத்துக்கொள். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியே நான் அறியாமல் இருப்பேனா? நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் இனி பயமோ அச்சமோ தேவையில்லை. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கின்றார்கள், எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் பிடிவாதம் காட்டி கொண்டிருக்கிறார்கள், அத்தனையும் தாண்டி உன் நிலைக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ வருகின்ற முயற்சியை பார்த்தும் வருகின்ற தோல்வியை கண்டும் அசந்து விடாதே. தோல்வியை தாண்டி நீ சரித்திரத்தை படைப்பதற்கான நேரத்தை அங்கு தொடங்கிவிட்டாய். நடப்பது யாவையும் பார்த்து இனி அப்படியோ இப்படியோ என்று சந்தேகமும் வேண்டாம். பதற்றமும் பயமும் முன்னருகில் இருந்து விட்டால் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. அதை ஓரத்தில் இறக்கி வைத்து விட்டு நீ உன் போராட்ட களத்தில் துணிச்சலாக இறங்கு. உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே நான் கொடுக்க வந்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பது உனக்கே தெளிவாக போகும்போது நீ எதற்காக தங்கமே மற்றவர்கள் நினைத்து பயப்படுகிறாய்? தைரியமாக முடிவை எடு. போராட்டத்தில் நான் உன் களத்தில் நின்று கொண்டு உன் தோளுக்கு தோழனாக நின்று கொண்டு நான் இருக்கிறேன், நீ என்ன வந்தாலும் பார்த்துக்கொள் என்று சொல்கின்ற மனது யாருக்குத்தான் வரும்? இதோ இந்த தாய் உன்னிடம் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை நிரூபிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் எந்த கடமை செய்து முடிக்க வேண்டுமோ அதுதான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து இப்பொழுது என் மனமும் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு தகப்பனானவன் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் அழுது கொண்டு இருப்பான் அல்லவா? அப்படிதான் நீயும் உன் மனதிற்குள் நீ அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் புன்னகைத்து கொண்டு இருப்பதும் மிக பெரும் மாற்றம்தான். அந்த மாற்றத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் வராகி தாயே போற்றி.